கடையில் நான் கடையில் இல்லை நான் இப்போ கடையில் வெளியில் உள்ள காற்று எடுத்து ஏர் கம்ப்ரஸருக்கு எடுக்குது. எடுக்குள்ள ஒரு இன்லெட் இருக்கும், அது சக்சன் இருக்கும். சக்சனில் எடுக்கிற வாயுவை இதுக்குள்ள இந்த வாயு ஃபில்டர் ஆகுது. தண்ணியும் அதாவது ஒயிலும் தண்ணியையும் வெளியில் கொண்டு போகும். நம்பர் அதை எடுத்துட்டு தனி ஏஆர் அதாவது தனியான காற்று. அப்போ இதில் வந்து என்ன நடக்குன்னா அதாவது ஒயில் அகற்றிது, நீர் அகற்றி ட்ரை பண்ணி உலரான காற்று. ஓகே, இப்போ வந்து சுத்தமான காற்று வருது. ஏர் டேங்க் இதெல்லாம் சுத்தமான காற்று வருது. சுத்தமான காற்று ஏர் மட்டும் இல்லை, சுத்தமான காற்று ஏர் மட்டும் இல்லை. இதுக்குள்ள என்ன செய்யணும், அதில் சுத்திகரிப்பு ஃபில்டர் செய்யப்படும். ஃபில்டர் செய்யறதுக்கு பிறகு சுத்தமான அதான் ஒக்சிஜன்ல ஏனைய காட்டுகள் இதுக்குள்ள இருக்கு. அப்போ அந்த ஏனைய காட்டு எப்படி வெளிவிடப்படும்? இங்க இருந்து இது வந்து ஆக்சிஜன் ஜெனரேட்டர். ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படுது. ஜெனரேட் ஆக்சிஜன் அதாவது தேவையற்ற காற்று அதில் நைட்ரஜன் எல்லாமே இருக்கு. தனி ஆக்சிஜன் மட்டும் சேவிங் ஆகும். தனி ஆக்சிஜன் மட்டும் அதுக்கு பிறகு இந்த பூஸ்டர் பம்ப் மூலம் இந்த ப்ரெஷர் காணாது, சும்மா ஏற்றிடாது. பூஸ்டர் பம்ப் மூலம் ப்ரெஷர் வந்து அங்கே சிலிண்டருக்கு ஏற்றுங்க. சிலிண்டருக்குள்ள எத்தனை ப்ரெஷர் மட்டும் ஏற்றுவீங்க? 150 பார் மட்டும். 150 பாரா பிஎஸ்ஐயா? பார் 14.6 பிஎஸ்ஐ ஒரு பார். அப்போ 150 பாரை பிஎஸ்ஐயால் 14.6 பிரிக்க அத்தனை 2000. அதாவது 2000 பிஎஸ்ஐ, 2000 பவுண்ட் பர் ஸ்கொயர் இன்ச். இந்த பெரிய சிலிண்டர் தானே, அதான் ஒவ்வொரு சிலிண்டர்லையும் எடுக்கிறீங்க. போட்டு அந்த சிலிண்டர் என்ன செய்றீங்க? அது திரும்ப அதில் ஃபில் பண்ணி நம்ம மண்டகாப்பு ஆரம்பிச்சு அம்பாரையை கொடுத்துருக்கோம், மகவையாவை கொடுத்துருக்கோம், கல்வின் ஆரம்பிச்சு வச்சு கொடுத்துருக்கோம். ஒரு நாளைக்கு எத்தனை சிலிண்டர் உற்பத்தி செய்வீங்க? 5 மணிக்கு அலமுடிக்கு மட்டும் சிலிண்டர் 8 மெகா சிலிண்டருக்கு 4 தொடக்கம் 5 மணிக்கு அலமடிக்கும். எடுத்து ஒரு தரத்தில் விட்டு அப்போ ஒரு நாளைக்கு 4 தரம் செய்வீங்க. கிட்டத்தட்ட என்னென்னு சொன்னால் இப்போ இந்த தேவைக்காக ரன் பண்ண நீங்கள் இப்போ ஏழு இடங்களுக்கு கொடுக்கணுன்றபடினால ஆக்சிஜன் தட்டுப்பாடுன்றபடினால நீங்கள் ரன் பண்ணுறீங்க. நல்ல ஒரு கிரேட் ஜாப் ஒன்று நடக்குதுங்க. என்னென்னு சொன்னால் சிபி இன்ஜினியரும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கிறார். ஓ, சிபி இன்ஜினியர் ரஸ்வி உங்களோட இஎஸ் கௌசி கேங் அவர் நிறைய சப்போர்ட். எந்த டைமில் போல் எடுத்தாலும் உங்களுக்கு இதை இயக்கிறதுக்கு பவர் வேணும். அவர்
இது 220 மேலே வந்தால் தான் இந்த மெஷின் ஓனா Two? 220 மேலே வந்தால் தான் மெஷின் இதாகும். அப்போ கொஞ்சம் குறைஞ்சாலும் இது ரிப் ஆயிடும். Actually, the very greatest job is doing the Kalwanjugudi Basic Hospital because this is a regional oxygen generating plant because these days there is a lack of facilities to take the oxygen from the Colombo for the other hospitals. Therefore, here they are, our medical superintendent Purnendra Nathan is doing great job here, and by the support of the CEB Chief Engineer, Eastern Province Area Chief Engineer Rasvi, at the same time of the electrical superintendent Gausik, and they are helping that. Because of that, there are some the mechanical device inside. Even though very important is the current, there should be a minimum current 220 voltage or 230 voltage wanted. Therefore, in this time there is a very difficult to produce. There is a very difficult to in this time there is a very difficult to take the electricity, but they help to the these workers. Therefore, they are doing the very greatest job here. Here, all of the equipments are the mechanical device. At the same time, there is a electrical device also. By the way of the support of the CEB Area Chief Engineer Rasvi and electrical superintendent Gausigan, very greatest job they done. They have on behalf of the our Paduangare Eluvangare public. Not only that, but also all the hospital staff, Kalmuna North, Kalmuna South, and Beticular Regional, and some other hospital also. Behalf of them, very good thanks for them. Very valuable thanks to the electrical chief engineer, area chief engineer Rasvi, and the Gausigan. When we consider about this, there are some cylinders here. After producing the oxygen, they are pumping to the oxygen to these cylinders. Now when we go inside, there are some mechanical device and the electrical device. When we control this one, this is the electrical switchboard here. Again, there is a air compressor. There is a power analyzer here. That is power analyzer is showing the voltage of that. Again, when we consider the air compressor, there is a suction and the discharge. The suction is normally sucking the air here, and again they are going to send this dryer. The function of the dryer is take out the oil, take out the moisture, take out the humidity, take out the water percentage, and after purify that, it is pumping to this air tank. This air tank again sending to oxygen generator. Here the oxygen generator is generating the pure oxygen. When we consider this pure oxygen, this is showing the pressure. What is the bar? It's a bar. And purity 111.8. Normally when we consider about the PSI, pressure means force divided by area. When we consider the pressure, there are so many units we are doing that. Newton meter minus 2, bar, PSI, pound per square inch, and Pascal like that. But 14.6 PSI equal to 1 bar. Normally they are producing, after producing the oxygen generator, they are keeping this oxygen tank. This tank is purified only for the pure oxygen. Again, that machine, this machine is the normally I think this is a pump. This is a compressor. This compressor means compresses the oxygen. Compress the oxygen to the cylinder. Normally, per day, they are one cycle. They can load at 8 cylinder. 4 times they are doing this. Normally per day, 4 times mean 4 circle or 4 cycle, 32 cylinder. They will produce that. Then
one cylinder is PSI is nearly I think 2000. Huh? 2000 PSI for that, and producing the bar also, producing the pressure by you measuring the bar. After it is pumping to this compressor. Compressor will suck the gas from the oxygen tank. Again it is pumping to the oxygen cylinder. Regulator is here. Regulator, then these oxygen only, there's a pure oxygen they are sending to the hospital. For example, Kalmnay North, Kalmnay South, Batticaloa and Batticaloa region, and what they wanted they will send it from here. They are doing the very good greatest job for these area times because of under the power failure. There is our Kalwanjugudi base hospital, the generator also break down. Our medical superintendent Purnendranathan is speak with the area chief engineer Batticaloa district Rasvi. At the same time, Keystone arranged special current from the Vala Chennai. That is current is only for this Kalwanjugudi hospital. Therefore, behalf of our public, special thank you CEB and the medical superintendent and the staff, those who are doing this job. Therefore, this is the greatest job. This is the greatest job. There are a lot of cylinder here. Even though if there is any problem, the oxygen cylinder, they will generate the oxygen. Therefore, mechanical and electrical device running by the electrical current and producing this oxygen. Thank you very much. மட்டும்தான் சிலிண்டர் உற்பத்தி செய்யப்பட்டது. பிறகு ஆக்சிஜன் தட்டுப்பாடு காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஆர்டிஎச்எஸ்சியில் உள்ள ஹாஸ்பிட்டல் அனைத்தும் மற்ற அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல்களுக்கும் மற்றது டீச்சிங் ஹாஸ்பிட்டல்கள் அனைத்து ஹாஸ்பிட்டல்களுக்கும் இங்கிருந்து சிலிண்டர் இஷ்யூ பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ சூழல் அனர்த்த முகாமைத்துவம் காரணமாக சிலிண்டர் அதிக தேவைப்படுது. அதன் காரணமாக 24 hours நாங்கள் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருக்குது. அதன் கருத்து கொண்டு நாங்கள் சிபியினால் சிபிக்கு வேண்டுகோள் கொடுத்ததுனால அவங்க எனி டைம் கரண்ட் எனி டைம் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக ஹாஸ்பிட்டலுக்காக தந்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு எங்கள் மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் ஃபுல் சப்போர்ட் செய்திருக்கிறார். அதே மாதிரி சிபி இன்ஜினியர் ஃபுல் சப்போர்ட் செய்திருக்கிறாங்க. அதன்படிக்கு நாங்கள் அனைத்து ஹாஸ்பிட்டலுக்குமான சிலிண்டரை 24 hours நாங்கள் வேலை செய்து சிலிண்டரை அவங்களுக்கு இஷ்யூ பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு நாங்கள் 32 சிலிண்டர் மெகா சிலிண்டர் ஃபில் பண்ணுறோம். அதுக்கு ப்ரொடக்ஷன் டைம் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 8 சிலிண்டருக்கு 4 hours அல்லது 5 hours பிடிக்குது. கரண்ட் சம்டைம் போய் வர காரணத்தினால 5 hours மாறுது. எங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் 4 hours எங்களுக்கு சிலிண்டர் உற்பத்தி செய்யப்படுது. இப்போ ஒரு நாளைக்கு நாங்கள் எப்படி 2 hours தான் ரெஸ்ட் கொடுக்குறோம். நாங்கள் இதுக்கு மற்ற டைம் எல்லாம் ப்ரொடக்ஷனாக மாறிக்கொண்டு எனி டைம் 20 hours வேலை செய்து கொண்டிருக்கிறோம். பெஸ்ட்டுக்கு டைகர் இது ஆக்சிஜன் பிளான்ட் உற்பத்தி செய்கிறது பெஸ்ட்டுக்கு டைகர் என்ற மிஷினை ஒன் பண்ணணும். அந்த டைகர் என்ற மிஷின் ஒன் பண்ணி அதை ஹீட் லெவல் உலர்த்தி ட்ரையர் ட்ரையர் ஆனதுக்கு பிறகு ஏர் கம்ப்ரஷன் மூலம் ஏரில் சூழலில் வெளியில் இருக்க காற்றான நெருக்கி அவ்வளோத்தை உள்ளடக்கப்பட்டு அதை அதை உள்ளே எடுத்து அது ஃபில்டர் பண்ணுறதுக்காக வடிகட்டி அமைப்பதற்கு ஒரு ஃபில்டர் அந்த சுத்திகரிப்பு நிலையத்துக்கு வருகிறது. வந்தவுடன் அதிலிருந்து வெளியே தண்ணி உயிர்த்தன்மையான தண்ணிகள் அனைத்தும் வெளியேறுது. அதில் தனி ஏரை மட்டும் ஏர் கம்ப்ரஷர் மூலம் அது இது ஏர் ஃபில்டருக்கு போகுது. போனதுக்கு பிறகு ஆக்சிஜன் ஜெனரேஷன்லேருந்து தனி ஏரை எடுத்து அந்த ஆக்சிஜன் ஜெனரேஷன் தனி ஏரை எடுத்து அதில் ஃபில்டர் பண்ணப்படுகிறது. ஃபில்டர் பண்ணப்பட்டு அதன் பிறகு சுத்தமான காற்றை மாத்திரம் இது ஏர் டேங்கிக்குள்ளே அனுப்புது. மற்றது கெட்ட வழியில் உள்ள காற்றுகளை தனியாக வெளியில் இருக்கிறதுக்கு வெளியில் நாங்கள் அதுக்கு செட்டப் பண்ணி செய்திருக்கோம். அது கெட்ட காற்று அனைத்து வெளியில் போகுது. அதுக்கு பிறகு சுத்தமான ஆக்சிஜனை மட்டும் ஆக்சிஜன் டேங்கி மூலம் பூஸ்டர் பம்ப் மூலம் அதை நாங்கள் ஆக்சிஜன் சிலிண்டருக்கு ஃபில் பண்ணப்பட்டு அது 2 hours-ஆல் அது 8 சிலிண்டர் மெகா சிலிண்டர் நாங்கள் அவுட் பண்ணுறோம். தண்ணி வரும், கோயில் அப்படி நன்மையான